நேற்றைக்கு கோவையில் ஒரு சிறப்பான ஒரு நாடக அரங்கேற்றம். ஆணவ படுகொலைக்கு எதிராக மீசை திமிர் அப்படின்ற ஒரு தலைப்பில் எழுத்தாளர் ஐயா இமயம் அவர்களுடைய மூல நாவலாக பெத்தவன் அப்படின்ற நாவலை மையப்படுத்தி நேற்றைக்கு அந்த நாடக அரங்கேற்றம் நடந்தது. அதில் சிறப்பு விருந்தினராக நம்ம கலந்துகிட்டோம். அந்த உரை நாளை அல்லது நாளை மறுநாள் டிவார் சேனல்ல வரும், அவசியம் பாருங்க. எதுக்காக இதை சொல்றேன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நேற்றைக்கு அந்த கோவைக்கு சென்றிருந்ததால் நேற்றைக்கு காலை கோவையில் நடந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்ல திணித்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய நீட்டை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம். அதனால நேற்றைக்கு நடந்த அந்த காமெடி, அந்த கூத்து, இன்னும் சொல்ல போனால் இப்படிலாம் நடக்குமாயா, உலகத்துல இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு பல நகைச்சுவை காட்சிகள், அதே நேரத்தில் மிக ஆழமான, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு தேசிய ஊடகத்தின் வாயிலாக திமுகவை சார்ந்த அமைச்சர்கள், எம்பி என்று அனைவரும் பேசி இருக்கிறார்கள். அதை பற்றியும் நம்ம பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காமெடி, ஒரு நகைச்சுவை இப்படிலாம் நடக்குமான்னு சொல்லி ஒரு ட்ரால் பண்ணி அவர்களை யாரை பற்றியெல்லாம் இளையவர்களுக்கு தேவையோ இல்லையோ அவங்களோட ஃபேஸ் ஃபோக்கஸ் ஆகி எது உண்மையாகவே தமிழ் சமூகத்துக்கு போய் சேரணுமோ அதை வெளியே காட்டாமல் மறக்கடிக்கக்கூடிய அல்லது மறைக்கக்கூடிய வேலையை ஊடகங்களும் செய்கிறது. நம்ம அந்த பார்வையில் பார்க்காமல் தமிழ் சமூகத்திற்கு, இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அந்த பார்வையில் பார்ப்பதற்காக தான் இந்த காணொளி. பாருங்க, மற்றவருக்கும் பகிருங்க. டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் எதை பற்றி பேசுறேன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். உண்மையாவே நேத்து நான் இந்த மாதிரி நடிகர் விஜய் NDTVக்கு ஒரு பிரத்யேக பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில் முதல் முறையாக அப்படிலாம் வந்ததை பார்த்துட்டு, சரி நமக்கு நேரம் இல்லை, காலையில ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு அந்த நாடகம் இருக்கு, இரவு ட்ரெயின்ல வரப்ப நம்ம அந்த வீடியோவை பார்த்துருவோம். ஏன் அப்படின்னா, நமக்கு என்ன ஆவல்னு கேட்டீங்கன்னா, உண்மையாகவே அரசியல்னா என்ன, தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்திய அளவில் நடக்கக்கூடிய பாசிசத்தை பற்றி அவருடைய கருத்து என்ன, நடிகர் அப்படின்ற நிலையிலிருந்து ஒரு அரசியல்வாதியாக பரிணமித்து விட்டாரா அப்படிலாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல் இருக்கும்ல. அதனால சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, திடீர்னு NDTVல அந்த பத்திரிகையாளர்களோட இவர் எடுத்துக்கிட்ட போட்டோ வருது. சரி, போட்டோ வந்துருச்சு, அப்ப அடுத்த வீடியோ தான், அதை நம்ம எடுத்து வச்சுப்போம். ஒருவேளை ட்ரெயின்ல போறப்ப நெட் இல்ல, நெட் ஒர்க் ஆகல, நெட்வொர்க் கவரேஜ் இல்லைன்னா லோட் பண்ணி வச்சு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா கடல்லையே இல்ல. இருந்தா தானே வரும், சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும்ன்ற மாதிரி வீடியோ எடுத்திருந்தா தானே வரும்ட்டாங்க. சரிங்க, இது என்ன அப்படின்னு கேட்டா, ஆஃப் கேமரா ஷூட்டிங் நடந்துச்சான். ஆஃப் கேமரா ஷூட்டிங்கா? சரி, அவர் என்ன சொன்னாருன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதானே நாங்க இருக்கோம். நீங்க யாருங்க? நாங்க தான் பேட்டி எடுத்தவங்க. நல்லா கேட்டுக்கங்க, ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவங்க நம்ம. ஒரு குழந்தை கேட்டா கூட அந்த குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி பேசணும்னு நினைக்கிறவங்க நம்ம. ஏன்னா அந்த குழந்தைக்கு புரிஞ்சாதான் உண்மையாவே சிறந்த பேச்சுன்னு நம்பக்கூடியவர்கள் நம்ம. அப்ப நான் இப்ப சொல்றது ஒருவேளை புரியலைன்னா நீங்க எனக்கு புரியுற மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன். பேட்டி எடுக்க சென்றவர்கள், NDTV மூலமாக மிக பிரத்யேக பேட்டி எடுப்பதற்கு, இந்திய வரலாற்றிலேயே நாங்கள் தான் முதல் முறையாக இந்த நடிகரை பேட்டி எடுக்கிறோம், அரசியல்வாதியாக பரிணமித்த பிறகு, அதாவது கட்சி ஆரம்பிச்ச பிறகு நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியாளர்கள் போனாங்க. பேட்டி எடுத்த பேட்டியாளர்கள் வெளியில் பேட்டி கொடுத்தார்கள். அந்த பேட்டியாளர்களை ஒருவர் பேட்டி எடுத்தார். இந்த பேட்டி எடுத்த பேட்டியாளர்கள் என்ன பேட்டி நடைபெற்றது அப்படின்றத வெளியில் நின்ற இவர்களுடைய பேட்டியாளர்களிடம் பேட்டியாக கொடுத்தார்கள். இதுதான் செய்திங்க. ஒன்னும் இல்லைங்க, இன்டர்வியூ எடுத்துட்டு வந்தவங்க வெளியே இன்டர்வியூ கொடுத்தாங்க. உள்ள என்ன இன்டர்வியூ எடுத்தோன்ட்டு. இதுல ஊறுது, பறக்குது, உருளுது, அந்த சந்திரமுகி படத்துல வர மாதிரி உருளுதுன்றான், பொருளுதுன்றான், என்னென்னமோ நடக்குதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பேட்டி எடுத்த சேனல் யாருடைய சேனல் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய 2 கேள்விகள். இவர் பண்ண கூத்து, இந்த நகைச்சுவை, இது எல்லாத்தையும் விட்டுருவோம். பனையூரை விட்டு வெளியே வர மாட்டேன்னு ஒரு கொள்கை முடிவோடு இருக்காரு. அது அவருடைய முடிவு. அதுலயும் தலையிடுவதற்கு நமக்கு உரிமை கிடையாதுன்னு நம்ம வச்சுப்பாங்க. இப்ப நமக்கு என்னன்னா, படையப்பா படத்துல நீலாம்பரி இத்தனை வருஷமா உள்ள இருந்தாங்கன்னு அப்படியே வெளியே வரப்ப ஒரு பயங்கரமான BGM-ஓட வெளியே வருவாங்க. அந்த பார்ட் 2 ஷூட்டிங்க வேற மாதிரி ஏதாவது கதைக்களத்தை மாற்றி, இவர் பனையூரிலேயே எல்லாம் செய்வார், அவர் உள்ள இருந்து வெளியே வர மாட்டாரு, அவர் பெரிய தவம் இருக்கிறாரு, வெளியே வந்தா CM-ஆ தான் வருவாரு, பனையூரை தாண்டி அப்படியே அந்த கூட்டத்துக்கு போவாரு, டக்குன்னு பனையூர்ல வீட்டை பூட்டிக்குவாரு, வெளியே வருவாரு, டக்குன்னு வெளியே வருவாரு, பேட்டி கொடுப்பாரு, உள்ள போயிடுவாரு. ஆனா என்ன பேட்டின்னு தெரியாதுன்னு. இது என்னது? இது படமா? இது காட்சியா? இது உங்களுக்கு எடிட்டிங் எல்லாம் பண்ணி வெளியே வர்றதா?
நீங்க சொல்லக்கூடிய பதில் தப்பா இருக்கலாம், முரணா இருக்கலாம், நீங்க ஏற்றுக்கொண்ட கொள்கை தலைவர்களுக்கு மாறா கூட இருக்கலாம். ஆனா உங்க கருத்து என்னன்னே தெரியாம, நீங்க யாருன்னே தெரியாம, உங்களுக்கு பின்னாடி என்ன சித்தாந்தம் இருக்குன்னு தெரியாம, உங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்குன்னு தெரியாம, தமிழ்நாட்டை பற்றி, இந்திய அரசியலை பற்றி உங்களுடைய பார்வை என்னன்னு தெரியாமையே எங்க அண்ணன் தான் சிஎம்னு இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து தாழ்மையோடு கேட்கிறோம். இதையும் நம்பிக்கிட்டு ஏஐல போட்டோ கொடுத்தா கூட எங்க அண்ணன் தான் இதுன்னு நம்பக்கூடிய அளவிற்கு எப்படி உருவானீங்க, எந்த கேப்ல நீங்க எல்லாம் உருவானீங்கன்றது உண்மையாகவே தெரியல. மனசுக்கு வேதனையா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பெருமை வேற. பாருங்க, எங்க அண்ணன் பேட்டியே கொடுக்கல, ஆனா அவர் பேட்டி கொடுக்காதத பேட்டி கொடுத்தது 6 லட்சம் வியூஸ் போயிருக்கு, 7 லட்சம் வியூஸ் போயிருக்கு. நான் என்ன சொல்றேன், கோடி கணக்குல கூட வியூஸ் போகட்டும், அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போதா? இந்த வீடியோ தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போதா? எது சார் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது? அதே என்டிடிவி நடத்திய அந்த கான்க்ளேவ்ல, தமிழ்நாடு சம்மிட்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசியிருக்காரு, துணை முதலமைச்சர் பேசியிருக்காரு, ஏன் எதிர்க்கட்சி தலைவர் கூட பேசியிருக்கிறாரு, திமுகவினுடைய முக்கிய அமைச்சர்கள் எம்பி பேசியிருக்காங்க. குறிப்பாக அக்கா எம்பி கனிமொழி அவர்கள் அவ்வளவு நேர்த்தியாக அழகாக ஒரு 30 செகண்ட்ல தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வரலாறு அப்படியே போற போக்குல சொல்லிட்டு போறாங்க. எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. என்ன நினைக்கிறீங்க, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, நிறைய கேள்வி வருது. அவங்க ஒரே வார்த்தையில அழகா சொல்றாங்க. 1920ல மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துல எத்தனை பேர் ஓபிசி எஸ்சி எஸ்டி படிச்சாங்க? 90% பேர் பிராமின்ஸ் இருந்தாங்க, அப்பர் காஸ்ட். அவங்க வெளிப்படையா சொல்றாங்க, பார்ப்பனர்கள் இருந்தாங்க. அப்புறம் 70% அவங்க, 30% தான் நம்ம இருந்தோம். அதுல ஆங்கிலோ இந்தியன் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, முஸ்லிம்கள் இருந்தாங்க, ஓபிசி எஸ்சி எஸ்டி இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. வெளியே வர்றதுல எங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் நிறைய இருக்காங்கன்னு சொன்னா இதுதான் திராவிடர் இயக்கம் செய்தது. அதெல்லாம் விட முக்கியம், நேற்றைக்கு வந்த ஒரு சுட சுட வந்த செய்தி, இன்பமான மகிழ்ச்சியான சமூக நீதியின் மைல்கல்லான செய்தியை சொன்னாங்க. அன்னைக்கு முன்ஷிப் கோட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி, பிற்படுத்தப்பட்ட, இதர பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டா நமக்கு பெர்சன்டேஜே கிடையாது, வெரி நாமினல், மிக குறைவான அளவு தான் நம்ம இருந்தோம். ஆனா இன்னைக்கு நேற்றைக்கு வந்த டேட்டா படி இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் மாவட்ட நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகளில் ஓபிசி எஸ்சி எஸ்டி என்று கணக்கிடக்கூடிய இந்த பிரிவினர், இன்னும் நாம் பெருமையாக சொல்லலாம் பார்ப்பனர் அல்லாதவர்கள் 97% பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள். இத அக்கா கனிமொழி சொல்லிட்டு 1920 அன்றைக்கு இருந்த நிலை 2025க்குள் இப்படி மாறி இருக்குன்னா இதற்கு பேரு தான் திராவிடியன் மாடல், இதுதான் திராவிட மாடலினுடைய வளர்ச்சி. அதுக்கடுத்து அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும். அவர் கூட உட்கார்ந்து இருந்தவரு பிஜேபிக்கு மிக விசுவாசமான ஒரு பொருளாதார அறிஞர் உட்கார்ந்து அவர் அப்படியே பேசுறாரு. போற போக்குல தமிழ்நாடு நாசமா போயிடுச்சுன்றதையே கொஞ்சம் பாலிஷ் பண்ணி அப்படியே இங்கிலீஷ்ல எல்லாம் தமிழ்நாட்டுலதான் ஊழல் அதிகமாயிடுச்சு, கரப்ஷன் அதிகமாயிடுச்சு அப்படி இப்படின்றாரு. குஜராத் மாடல வேற இடையில துணைக்கு அழைக்கிறார். அண்ணன் பிடிஆர் அவர்கள் மண்டை மேல போடுற மாதிரி ஒரே வார்த்தையில் அவருடைய வாயை அடைக்க வைத்தார். எப்படி? கத்தி கூச்சல் போட்டலாம் கிடையாது, டேட்டாவை சொன்னார், அவ்வளவுதாங்க. தமிழ்நாட்டுல 1000 பேருக்கு 4 டாக்டர்ஸ் இருக்காங்க. வட இந்தியால எத்தனை பேர் இருக்காங்க? குஜராத்ல எத்தனை பேர் இருக்காங்க? எங்களுடைய தமிழ்நாட்டுல 100 பேர் இருக்காங்கன்னா அதுல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல 47 பேர்ல இருந்து 50 பேர் ஹையர் எஜுகேஷன் உயர்கல்விக்கு போறாங்க. குஜராத்ல எத்தனை பேர் போறாங்க? பாவர்ட்டி லைன்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை கோட்டிற்கு கீழ் தமிழ்நாட்டுல இத்தனை சதவீதம் இருக்காங்க, குஜராத்ல இத்தனை சதவீதம் இருக்காங்க. இப்ப எந்த மாடல் சரியான மாடல்? உங்களுக்கு எந்த மாடல் தேவை? டேட்டா படி, சர்வே படி, பொருளாதார ரீதியாக தனி மனித வளர்ச்சியில் அதிகரித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மாடல், திராவிடியன் மாடல் தேவையா, குஜராத் மாடல் தேவையா? இன்னொரு ஷார்ப்பான ஒரு கேள்வி அவர் கேட்டாரு. இந்த மாடல்ல எல்லாரும் வளர்ந்துருக்கோம், இன்க்ளூசிவ் growth, எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆனா குஜராத்ல ஒரு பழங்குடியினரோ, ஒரு பட்டியலினத்தவரோ, ஒரு தலித் மக்களோ, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களோ எத்தனை பேர் வளர்ந்துருக்காங்க? அந்த ரேஷியோவை நீ சொல்லு. குஜராத்தினுடைய வளர்ச்சி குறிப்பிட்ட சமூகத்துல முடங்கிருச்சு, ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி எல்லோரையும் கூட்டிட்டு போற வளர்ச்சியா இருக்கு. அடுத்த அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள், அவர் ரொம்ப பல நெடுங்காலமாக இருந்த ஒரு விவாதத்திற்குரிய ஒரு கேள்விக்கு அப்படியே நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. அங்க இருந்து ஒருத்தர் எழுந்து அப்படியே டிப்டாப்பா எழுந்து, எங்க நீங்க எம்ஜிஆரை பற்றி பேசுறீங்க, ஜெயலலிதா அவர்களை பற்றி எல்லாம் பேசுறீங்க, இப்ப டிஎம்கே மட்டும் அதை எப்படி ஓன் பண்ணிக்குது, இவங்க எல்லாரும் சேர்ந்தது தானே இந்த வளர்ச்சி அப்படின்றாங்க. இப்ப இவங்க எல்லாம் திராவிட கட்சி இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த திராவிட மாடலுக்குள்ள அவங்க இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே அண்ணன் டிஆர்பி ராஜா ரொம்ப சிறப்பாக சொன்னார். தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அண்ணாவினுடைய 2 வருட ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள்
அதற்கு பிறகு 50 ஆண்டுகள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் செய்த செயல்கள், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும், பெரியார், அண்ணா இந்த வழியில் கலைஞர் செய்த சாதனைகள், அதிமுகவாவே இருந்தாலும், நீங்க எம்ஜிஆரா இருந்தாலும், ஜெயலலிதாவாக இருந்தாலும், தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கணும். நீங்க யாரனாலும் கேள்வி கேட்கலாம். லா மேக்கர்ஸ, பாலிசி மேக்கர்ஸ நீங்க கேள்வி கேட்க முடியுன்ற இடத்திற்கு தமிழ்நாட்டை எம்பவர் பண்ணது திமுக. சோ நாங்க ப்ரௌடா சொல்லிக்கிறோம், நாங்க தான் ஒரிஜினல் திராவிடியன் மாடல், நாங்க தான் ஒரிஜினல் திராவிடியன் மாடல்னு சொல்லுவதற்கு இந்த பின்புலம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதே போல முதல்வருடைய பேச்சுல ரொம்ப தெளிவாக தமிழ்நாடு எந்த குரோத்தை அட்டைன் பண்ணிருக்கு, இன்னும் எங்களுடைய இலக்கு என்ன, எங்களுடைய பாதை என்ன. டெப்டி சிஎம் பேசுகிற போது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையா டிக்ளேர் பண்றாரு, இது திராவிடியன் ஐடியாலஜி வெர்சஸ் பாசிசம் தான், இது திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கொள்கைக்கும் திராவிட மாடலுக்கும் பாசிசத்திற்கும் எதிரான போர் தான் 2026 சட்டமன்ற தேர்தல். டப்பா இன்ஜின்னு சொன்னாருன்னு அங்கே போய் அந்த கான்க்ளேவ்ல எல்லாரும் முன்னாடி உடைக்கிறாங்க. இது தேசிய செய்தி. இந்திய அளவில் பேசிய அனைத்து திமுகவினுடைய அமைச்சர்களும் எம்பியும் அதே போல முதல்வரும் துணை முதல்வரும் இந்திய அளவில் தமிழ்நாட்டினுடைய இந்த சாதனைகளை உயர்த்தி பிடிக்கிறார்கள். சமூக நீதி என்ற சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள். இன்க்ளூசிவ் growth, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள். அதே போல அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நீட்டை பற்றி பேசுகிறார். நீட் எங்களுக்கு தேவையில்லைன்னு பேசுறாரு. நாங்க இதனால இழந்தது கிடையாதுங்க, நீட் வேணான்னு சொல்லி நாங்க இழக்கல, நீட்டால் நாங்கள் இழந்தது அதிகம், நீட் இல்லாமல் நாங்கள் பெற்றது அதிகம். இது எல்லாத்தையும் எங்க உட்கார்ந்து இவங்க பேசுறாங்கன்னா, ஒரு தேசிய ஊடகத்தில் பேசி இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடியவர்கள் திரும்பி பார்ப்பாங்களா மாட்டாங்களா? என்னங்க உங்க ஐடியா இதுதானா, உங்க ஐடியாலஜி இதுதானா, உங்க மாடல் இதுதானா, இதனால இவ்வளவு நடந்திருக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கேலி கூத்து நடத்துற மாதிரி, அவர் அதை சொன்னார், இவர் இதை சொல்ல விரும்பினார், இவர் இப்படிதான் சொல்லி இருப்பார். ஒரு இன்டர்வியூவே கொடுத்ததே நீ முதல்ல கொடுத்தியா என்னன்னு தெரியல, ஆஃப் கேமரா, அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் போட்டு அதையும் அந்த இன்டர்வியூ எடுத்தவங்களே பெருமையா சொல்லி, இது எல்லாம் யாரை ஏமாற்ற செய்யக்கூடிய செயல்கள். நம்ம முன்னிறுத்தியே கேட்போமே, கொஞ்சம் வெளிப்படையாக இந்த பெயர்களை முன்னிறுத்தியே கேட்போமே. நடிகர் விஜய் யாரை ஏமாற்ற முயற்சி செய்கிறார், அல்லது ஏமாற தயாராக இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதை முன்னிறுத்தி நீங்க ஏமாற இருக்கீங்க? உங்க எதிர்காலத்தை முன்னாடி வச்சா, அடுத்த தலைமுறையை முன்னாடி வச்சா, கல்வி வேலை வாய்ப்புன்னு வந்திருக்கக்கூடிய இந்த தூரத்தை ஒரே ஒரு சத்தத்தை வச்சு நீங்க காலி பண்ணிடலான்னு பார்த்தா, அப்படி போற போக்குல விட்டு கொடுத்தக்கூடிய அளவிற்கு தான் இங்க தமிழ்நாட்டுல போராட்டங்கள் நடந்திருக்கா? இப்படி நீங்க, நான் என்ன சொல்றேன்னா, இன்டர்வியூ கொடுக்காம இருக்கா அது கூட அவருடைய உரிமைனே வச்சுப்போம். இப்ப மோடி அவர்களை பெரிய பிம்பமா காட்டினாங்க, மோடி 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 மோடின்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, மோடி தனியா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுப்பாருன்னா அது எப்படிப்பட்ட இன்டர்வியூவா இருந்திருக்கும்? ஒரு ப்ரீ பிளான்டா இருக்கும். செய்தியாளர்களை சந்திச்சு அப்படியே ஓப்பனா அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொன்னதா சரித்திரமே இல்லை. ஏன்னா செய்தியாளர்கள் கும்பலாக நின்று கேட்கிற போது எல்லா கேள்வியும் தான் வரும். நீங்க செஞ்ச கேள்வி வரும், நீங்க செய்யாம போன கேள்வி வரும், நீங்க செஞ்ச தப்பு வரும், நீங்க செஞ்சதுக்கு சரினா பாராட்டு வரும், இப்படி எல்லாமே வரும். இப்ப நீங்க வெளிப்படையாக செய்தியாளர்களை சந்திக்காமல் ஓடுவதில் மோடிக்கு நிகராக விஜய் இருக்கிறார். தனியாக பேட்டி எடுத்தாங்கன்னா அப்படியே ஒரு சொபஸ்டிகேட்டடா உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரீ பிளான்டா நான் இந்த பதில தான் சொல்லுவேன்ட்டு மோடி கொடுத்த சில இன்டர்வியூக்களை மிகப்பெரிய பேசுபொருளாக இதே என்டிடிவி அவர்களுடைய ஒத்த மீடியாக்கள் தேசிய அளவில் பெருசாக்குனாங்க. அவராவது கொடுத்த வீடியோவை வச்சு பெருசாக்குனாங்க. ஆனா விஜய் கொடுக்காத ஒரு இன்டர்வியூவை வைத்து, வெளியே வராத ஒரு பேட்டியை வைத்து, இவ்வளவு பெரிய போக்கஸ கொடுத்து இத்தனை செய்திகளை இருட்டடிப்பு செய்ய நினைக்கிறார்கள்னா, இவங்களுடைய டார்கெட் பிஜேபியுடைய RSS தேசிய ஊடகங்களாக செயல்படக்கூடிய பிஜேபியின் வலதுகரங்களினுடைய வலதுசாரிகளுடைய டார்கெட் தமிழ்நாடாக இருக்கிறது. இந்த டார்கெட் தமிழ்நாடுக்கு இவர்கள் கையில் எடுத்திருப்பது விஜய் என்ற பிம்பத்தை. அந்த போலி பிம்பத்தை, முகத்திரையை கிழிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. காரணம், இத்தனை தமிழ்நாடு சாதிச்சிருக்குன்னு பேசப்பட்ட 2 நாள் கான்க்ளேவ நீங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு இன்டர்வியூ வச்சு காலி பண்ண நினைச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள், உண்மையான சிந்தனையாளர்கள் விடமாட்டார்கள். எனவே தமிழ்நாடு சாதித்திருக்கிறது, இன்னும் தமிழ்நாடு சாதிக்கும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வலு சேர்க்கும். இறுதி வெற்றி நமக்கு தான் என்பதை சொல்லுவதற்கு நமக்கு இந்த நேரம்தான் சரியாத நேரம். தொடர்ந்து சொல்லுவோம், மக்களிடம் சொல்லுவோம். நன்றி.